Praise the Lord. இன்றைக்கு வாக்குத்தத்த வசனமாக எரேமியா 29 அதிகாரம் அதன் 11 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேர்வை எழுதி மதிப்பெண்களுக்கு காத்திருக்கிற மாணவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நல்ல மதிப்பெண் கிடைக்க வேண்டும், நல்ல கல்லூரி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை வியாதியஸ்தராயிருப்பீர்களானால் இன்றைக்கு வியாதியின் படுக்கை மாறுமா என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கடனில் அகப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கடனில் இருந்து என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை, என் கடன் மாறுமா என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வேலை ஸ்தலங்களிலே நல்ல பணியிடங்கள் கிடைக்குமா, உயர்வு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவர் ஒருவர் தான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிறத கொடுக்க கூடும். இன்றைக்கு அவருடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானதா இருக்கிறது. உங்கள் மீது தீமையான நினைவுகளை அவர் நினைக்கவில்லை. அவர் உங்களை குறித்து நன்மையானவைகளை எண்ணுகிறார், நன்மையானவைகளை நினைக்கிறார். நினைக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிச்சயமாய் கட்டளையிடுவேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இயேசுவை உங்க சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவையும் அவர் தந்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக.